பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கௌரவ தவிசாளர் அவர்களே, இந்த பாராளுமன்றத்திலே என்னோடு பாராளுமன்ற உறுப்பினராக கடமை புரிந்த ஒரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் மர்ஹூம் டாக்டர் அல்ஹாஜ் ஐஎம் இல்யாஸ் அவர்களை பற்றி நாம் இன்று பேசிக்கொண்டிருக்கிறோம். அவரை பற்றி நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டினுடைய அரசியல் வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு முஸ்லிம் அரசியல் மையத்தை எடுக்கின்ற போது மிக முக்கியமான ஒரு போராளியாக இருந்த ஒருவர். தன்னுடைய சிறு வயதிலிருந்தே முஸ்லிம் சமூகத்தினுடைய அரசியல் உரிமைகளை வென்றெடுப்பதற்கும் சர்வதேச ரீதியிலே முஸ்லிம்கள் எங்கு பாதிக்கப்பட்டாலும் அந்த மக்களுக்காக குரல் கொடுப்பதிலும், இன மத மொழி வேறுபாடுகளுக்கு அப்பால் சிறுபான்மை சமூகம் பாதிக்கப்படுகின்ற போதெல்லாம் அதற்காக குரல் கொடுத்த ஒரு பெருந்தலைவராகவே டாக்டர் இல்யாஸ் அவர்களை நாங்கள் பார்க்கின்றோம். 1994 யாழ்ப்பாண மாவட்டத்திலே போட்டியிட்டு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டு 2000 வரை உள்ள மிக முக்கியமான ஒரு காலகட்டத்திலே எங்களுடைய மறைந்த மாபெரும் தலைவர் மர்ஹூம் அஷ்ரப் சார் அவர்களோடு இந்த பாராளுமன்றத்திலே என்னோடு ஒரு பாராளுமன்ற இருந்து கடமை புரிந்த ஒருவர். குறிப்பாக வடக்கு மாகாணத்திலே முஸ்லிம்கள் தமிழீழ விடுதலை புலிகளால் விரட்டி அடிக்கப்பட்டு இருப்பதற்கு இடமின்றி, உண்ண உணவின்றி, உடையின்றி அந்த மக்கள் ஓடி வந்த போது அந்த மக்களை புத்தளத்திலே மிக அன்போடு வரவேற்று அதற்கு தலைமை தாங்கி புத்தளத்திலே இருந்த மார்க்க தலைவர்கள், சமூக தலைவர்கள், புத்திஜீவிகள், அரசியல் தலைமைகள் எல்லோரையும் ஒன்றிணைத்து அந்த மக்களுக்கு என்ன அடிப்படை வசதிகளை கொடுக்க முடியுமோ அத்தனை வசதிகளையும் கொடுப்பதிலே முன்னின்று உழைத்த ஒரு சகோதரர் டாக்டர் இல்யாஸ் அவர்கள். குறிப்பாக நாங்கள் அந்த காலகட்டத்திலே ஆட்சியிலே இருந்தபோது அந்த மக்களை மீள குடியேற்றுவதிலே அவர்களுக்கு தேவையான காணிகளை பெற்றுக் கொடுப்பது, அவர்களுக்கு தேவையான வீட்டு வசதிகளை செய்வது, அதே போன்று அவர்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவு செய்வதிலே டாக்டர் இல்யாஸ் அவர்கள் நமது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய ஒரு பிரதிநிதியாக இரவு பகலாக பாடுபட்டு நமது கட்சியினுடைய போராட்டத்தின் வளர்ச்சியிலே அதிக பங்களிப்பு செய்த ஒருவர். அதே போன்றுதான் புத்தளம் இந்த நாட்டிலே என்றுமே மறக்க முடியாத ஒரு பிரதேசம். மிக இன ரீதியான மிக மோசமான ஒரு சம்பவம் இடம்பெற்ற ஒரு பிரதேசம் புத்தளம். புத்தளம் பெரிய ஜும்மா பள்ளி வாசலிலே 1976 பிப்ரவரி மாதம் 2 மிக மோசமானதொரு படுகொலை இடம்பெற்றது. பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு சென்ற சகோதரர்களை போலீசார் அப்பொழுது அவர்களை கொன்று பல 7 சகோதரர்கள் படுகொலை செய்யப்பட்டும் பலர் காயமடைந்த ஒரு மோசமான ஒரு சம்பவம், வரலாற்று கரை படிந்த ஒரு சம்பவம் இலங்கையின் வரலாற்றிலே அன்று இடம்பெற்றது. அதற்கு எதிராக அவர் குரல் கொடுத்தவர். அந்த பிரச்சனையிலே முஸ்லிம்களுக்கு நீதி வேண்டும், நியாயம் வேண்டும், ஒரு சிறுபான்மை சமூகத்துக்கு நீதி வேண்டும், நியாயம் வேண்டும் என்று போராடிய ஒரு சகோதரர் டாக்டர் இல்யாஸ் அவர்கள். அவர்களுடைய அது தொடர்பாக அவர் எழுதிய ஒரு பத்திரிகையிலே 77 அவர் எழுதிய ஒரு கட்டுரையினுடைய முதல் பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன். பிப்ரவரி 2 நாம் கரிநாளாக அனுஷ்டிப்பது ஏன் என்று 1976 வந்த ஒரு பத்திரிகையில் எழுதிய அவருடைய முதல் பக்கத்தை நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன். ஒவ்வொரு கர்பலாவின் பின்னர் தான் இஸ்லாமிய சமுதாயம் புத்துயிர் பெறுகிறது என்று அல்லாமா இக்பால் கூறியுள்ளார். புத்தளத்தின் முஹர்ரம் மாதத்தின் நடைபெற்ற இந்த கர்பலா புத்தளம் வாழ் முஸ்லிம்களை புத்துயிர் பெறச் செய்துள்ளது. களப்பலியான எம் சகோதரர்களின் நினைவு தினத்தை நாம் அனுஷ்டிப்பதை குறுகிய கண் கொண்டு பார்க்கும் சில பிறவிகள்
புத்தளத்தில் நாம் மீண்டும் ஒரு இனக்கிளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு அடிகோலுகிறோம் என்றும், வேறு சிலர் நாம் அரசியல் லாபம் கருதியே இதை நடத்துவதாகவும் கதை கட்டித் திரிகின்றனர். நாம் மிகவும் மனவேதனை அடைகிறோம். சொந்த சகோதரர்கள் துன்பத்தில் சாதல் கண்டும் சிந்தை இறங்காத அந்த பிறவிகளை எண்ணி வெட்கப்படுகிறோம் என்று மிகச் சிறப்பானதொரு கட்டுரையை எழுதியிருந்தார். அதனை அவர் தொடர்ச்சியாக பத்திரிகைகளிலே சத்திய சோதனை என்ற தலைப்பிலே எனது போராட்ட அரசியலில் ஒரு துளி என்கின்ற ஒரு வடிவத்திலே ஒரு தொடர்ச்சியாக ஒரு புத்தகத்தையும் எழுதி வந்தார். அதை பத்திரிகைகளிலும் வெளியிட்டு வந்தார். அவர் உண்மையிலேயே பிப்ரவரி அந்த சம்பவம் நடைபெற்ற நாள் தான் அவருடைய பிறந்த நாளும் கூட, அதே பிறந்த நாள் தான் எனது பிறந்த நாளும் கூட. ஆகவே அந்த டாக்டர் இல்யாஸ் அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையிலே மிக நெருக்கமான உறவு இருந்தது. அவர்களுடைய குடும்பத்தவர்கள் இங்கே இருக்கிறார்கள். நாங்கள் அவர்களுக்காக நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். அவ்வாறு அதே போன்று அந்த புத்தள விவகாரத்திலே அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும், அது தொடர்பான குரல் அரசியலிலே வர வேண்டும் என்பதற்காக 1977 பாராளுமன்ற தேர்தலிலே தமிழர் TLF தமிழர் விடுதலை கூட்டணியின் சார்பிலே அவர் புத்தளத்திலே தேர்தலிலே போட்டியிட்டார். அதனூடாக அந்த மக்களுக்கு ஒரு நீதி வேண்டும், நியாயம் வேண்டும் என்று போராடினார். அப்போது SJV செல்வநாயகம் ஐயா தலைமையிலே அப்போது இருந்த சிவசிதம்பரம் தலைவர்கள் போன்ற அமிர்தலிங்கம் போன்ற தமிழ் தலைமைகள் நாட்டிலே மக்களுக்கிடையே ஒற்றுமை வேண்டும், இன ஒற்றுமை வேண்டும் என்று தமிழ் முஸ்லிம் மக்களுக்காக பாடுபட்ட அந்த அரசியல் தமிழ் தலைமைகளை அழைத்து கொண்டு யாழ்ப்பாணத்திலே அவர்களுக்கான துக்க கூட்டங்களை நடத்தி அதனூடாக அந்த மக்களுடைய அந்த செய்தியை உலகத்துக்கு கொண்டு சென்று அந்த மக்களுக்கு நீதி பெற்றுக் கொள்வதற்காக தொடர்ச்சியாக போராடிய ஒரு சகோதரர் டாக்டர் இல்யாஸ் அவர்கள். அதே போன்று பலஸ்தீனத்திலே முஸ்லீம்கள் பாதிக்கப்படுகின்ற போதெல்லாம் இஸ்ரேலிய கொடுங்கோலர்களால் முஸ்லிம் இளைஞர்கள், முஸ்லிம் தாய்மார்கள், சகோதரிகள், குழந்தைகள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டு அந்த முஸ்லீம்கள் பலஸ்தீனத்திலே இஸ்ரேலியர்களால் படுகொலை செய்யப்படுகின்ற போது ஒவ்வொரு தடவையும் அதற்கு எதிராக குரல் கொடுப்பவர், யாரும் வராத போதும், யாரும் முன்வருவதற்கு அச்சப்படுகின்ற போதும் தனிய புத்தளம் சந்தியிலும் ஏனைய நகரங்களிலும் பிரதேசங்களுக்கு சென்று அந்த அல் அக்ஸா விடுதலைக்காக, பலஸ்தீன மக்களுடைய விடுதலை போராட்டத்திற்காக, அந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அந்த மக்கள் அநியாயமாக அப்பாவி மக்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். இன்றும் அந்த மக்கள் படுகொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்களை சுமார் ஒரு வருட காலத்திற்குள்ளே இஸ்ரேலி அரசு கண்மூடித்தனமாக குண்டுகளை வீசி நவீன தங்களுடைய ஆயுதங்களை எல்லாம் அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற நாடுகள் உற்பத்தி செய்த சகல ஆயுதங்களையும் பரீட்சிக்கின்ற ஒரு தளமாக பலஸ்தீனத்தையும் காசாவையும் மாற்றி 50,000க்கு மேற்பட்ட மக்களை கொன்று குவித்த இந்த பயங்கரமான இந்த கொடுங்கோலர்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக பாராளுமன்றத்திலும் வெளியிலும் குரல் கொடுத்து வந்த ஒருவர் மர்ஹூம் டாக்டர் இல்யாஸ் அவர்கள். அவருடைய பேச்சுக்களை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது புரியும். பாராளுமன்றத்திலே அவர் பேசுகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் பலஸ்தீனத்துக்காகவும் அந்த மக்களுக்காகவும் குறிப்பாக அல் அக்ஸா பள்ளியினுடைய மீட்புக்காகவும் அவர் பேசிக் கொண்டிருப்பார். அவ்வாறான ஒரு நல்ல தலைமைத்துவத்தை நாம் இழந்திருக்கிறோம். ஆகவே குறிப்பாக அவர் இனங்களுக்கிடையிலே ஒற்றுமை வேண்டும், குறிப்பாக சிறுபான்மை சமூகங்கள், தமிழ் மக்கள், முஸ்லீம்கள் ஒற்றுமைப்பட்டுவிட வேண்டும், மலையக மக்கள் ஒற்றுமைப்பட வேண்டும், நாங்கள் ஒற்றுமைப்பட்டு எங்களுடைய உரிமைகளுக்காக நாங்கள் போராட வேண்டும், உரிமைகளை பெற வேண்டும் என்று என்றுமே தொடர்ச்சியாக போராடிய ஒரு சகோதரர் டாக்டர் மர்ஹூம் இல்யாஸ் அவர்கள். அவர் அந்த மக்களோடு மிகவும் நேசமாக, பண்பாக, மிகவும் அன்போடு பழகிய ஒருவர். அவருடைய வீட்டுக்கு நாங்கள் அடிக்கடி சென்று வருவதுண்டு. அவருடைய குடும்பம், அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள் மிகவும் அன்பாக அந்த மக்களோடு பழகுகின்ற ஒரு நல்ல குடும்பம், அந்த மக்களுக்காக சமூக சேவிக்கின்ற நல்ல சமூக பணியை செய்கின்ற புத்தளத்திலே வாழ்ந்த ஒரு சமூகம். தனக்கென ஒரு வைத்தியசாலையை வைத்துக் கொண்டு குறிப்பாக ஏழை மக்களுக்காக, வசதி குறைந்தவர்களுக்காக,
முழு நேரமும் இரவு பகலாக பணிகளை செய்த ஒருவர். யுத்த காலத்திலே வடகிழக்கு மாகாணத்திலே யுத்தம் வந்த போதும், கிழக்கிலே யுத்தம் வந்த போதெல்லாம் எங்களை வடக்கிலே புத்தளத்திலே இருந்து வந்து எங்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை கூறிய ஒருவர். காத்தாங்குடி பள்ளிவாசலிலே ஏறாவூரிலே முஸ்லீம்கள் படுகொலை செய்யப்பட்ட போதெல்லாம் டாக்டர் இல்யாஸ் ஓடி வந்து எங்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொல்லுகின்ற ஒரு நல்ல பண்பை கொண்ட ஒரு மனிதர் டாக்டர் இல்யாஸ் அவர்கள். ஆகவே இன்று நாங்கள் அவர் எங்களை விட்டு மறைந்திருக்கிறார். அவர்களுக்காக நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் அவருடைய கபரை, அவருடைய நல்ல பணிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் சமூகத்திற்காக அவருடைய போராட்டம், அவர் புத்தளத்திலே அல் அக்ஸா வீதி, பைத்துல் முகத்தஸ் வீதி என்று ஒரு பெயரையே சூட்டினார். அதன் மூலமாக அந்த மக்களையும் பலஸ்தீனத்தை நினைவு கூற வேண்டும், மறுமை நாள் வரை நினைவு கொள்ள வேண்டும் என்று கனவு கொண்ட ஒரு சகோதரர். தனக்காக வாழாமல், தன்னுடைய குடும்பத்துக்காக வாழாமல், இரவு பகலாக சமூகத்துக்காகவே வாழ்ந்த ஒருவர். சமூகத்தினுடைய விடுதலைக்காக, சமூகத்தினுடைய உரிமைகளை பெறுவதற்காக வாழ்ந்த ஒரு சகோதரர். அவர் தன்னுடைய குடும்பத்தின் மீது அல்லது அவருடைய பொருளாதாரம் மீது அல்லது அவருடைய தோட்டம் துறவுகள் மீது அல்லது ஒரு வைத்தியசாலையின் மீது அவர் அதிக அக்கறை செலுத்தியது கிடையாது. வாழ்நாள் முழுவதையுமே இந்த சமூகத்தினுடைய விடுதலைக்காக, சமூகத்தினுடைய போராட்டத்திற்காக ஆரம்ப காலங்களிலே உணர்வை வளர்த்த ஒருவர். ஆகவே அல்லாஹு தாலா அவருடைய நல்ல பணிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய நல்ல பணிகளுக்காக அல்லாஹு தாலா அவருக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தை வழங்க வேண்டும். அதே போன்று அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள், அவருடைய குடும்பத்தவர்கள் சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள். அவருடைய ஜனாசாவிலே நான் கலந்து கொள்ள சென்றிருந்தேன். அவர் தன்னுடைய இறுதி அவர் ஒரு வசியத், ஒரு விஷயத்தை சொல்லி இருந்தார். நான் மரணித்த பின்னர் என்னுடைய ஜனாசா அல் அக்ஸா பலஸ்தீன் நாட்டினுடைய தேசிய கொடியை போர்த்தி என்னுடைய ஜனாசாவை நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இருந்தார். நான் போன போது அல்ஹம்துலில்லாஹ் முஸ்லிம் காங்கிரசினுடைய எங்களுடைய மதிப்புக்குரிய தலைவர் அல்லா ரவுஃப் ஹக்கீம் அவர்களுடைய சார்பிலே நான் அந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சார்பிலே அந்த ஜனாசாவிலே கலந்து கொண்ட போது அந்த குடும்பத்தவர்கள் அந்த தேசிய கொடியை அவருடைய ஜனாசாவிலே போர்த்துமாறு எனக்கு வேண்டுகோள் விடுத்தார்கள். முஸ்லிம் காங்கிரசின் சார்பிலும் தலைமைத்துவத்தின் சார்பிலும் அந்த பலஸ்தீன் நாட்டினுடைய கொடியை அவருடைய ஜனாசாவிலே நாங்கள் போர்த்தி அவரை ஜனாசா அடக்க கொண்டு சென்றோம். அவ்வாறு மிகவும் அக்கறையோடு செயற்பட்ட ஒருவர். அவருடைய குடும்பத்தவர்களும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு நிறைவு கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவராக அவருடைய சிந்தனைகள், அவருடைய கற்பனைகள், அவருடைய போராட்ட உணர்வுகள், அவர் இந்த மக்களுடைய எழுச்சி தொடர்பாக நம்பியிருந்த விடயங்கள் எதிர்காலத்திலே எங்களுடைய விடுதலை, எங்களுடைய பிரச்சனைகளுக்கான நிரந்தர தீர்வு பெறுவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் உதவி செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்து எனக்கு சந்தர்ப்பத்தை வழங்கிய எங்களுடைய கௌரவ தவிசாளர் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.